இன்று ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள். அவங்க அப்பல்லூரில் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அப்பல்லூரில் நடந்த விஷயங்களை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆறுமுகசாமி கமிஷன் போட்டாங்க. ஆறுமுகசாமி கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. சசிகலா அவர்களே போலீஸை வச்சு விசாரிங்க, அப்போ தானே இதில் உண்மையில் வெளிவரும்னு கொடுத்தாங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி நான் முதல்ல வந்த உடனே ஜெயலலிதா அவர்கள் மரணத்தில் இருக்கும் சந்தேகத்தை கண்டுபிடித்த மற்றவர்களை தண்டிப்பேன், சம்பந்தப்பட்டவர்களைனார். நான் இவ்வளவு ஒரு சமூக அக்கறையோடு பேசுகிறாரு, எவ்வளவு ஜெயலலிதா அவர்கள் எதிராளாச்சு, அவருக்கு மேலே இவ்வளவு பரிதாபம் வந்திருக்கேன்னு நினச்சேன். ஆறுமுகசாமி அறிக்கையை கொடுத்து 1.5 வருஷம் ஆச்சு, தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டார். விசாரிக்கவே இல்லை. ஏன் விசாரிக்கலைன்னா அரசியல். அதனால் இந்த நினைவு நாளில் அவருடைய ஆத்மா உண்மையிலேயே வந்து இதாக இருக்கும். அவர்கள் எப்படி இறந்தாங்கங்கிறது அவங்களுடைய ஆத்மாவுக்கு தான் தெரியும். அதனால் இந்த நினைவு நாளில் அவர் மரணத்தில் உண்மையிலேயே யாருக்காவது சம்பந்தம் இருந்தால் அதை விசாரித்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. யாரையும் இப்போவே நான் குற்றம் சாட்ட விரும்பலை, ஏன்னா எதுவும் தெரியாமல் சொல்லக்கூடாது. அது மிகப்பெரிய குற்றச்சாட்டே வந்து அவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு அனுப்பியிருக்கலாம். வெளிநாட்டு சிகிச்சைக்கு அனுப்பாமல் தாமதித்தது யார்? அதனால் அதில் வந்து சதித்திட்டம் எதுவும் இருந்ததாங்கிறதுக்காக தான் அந்த கமிஷன் போடப்பட்டது. அதனால் அவர்களுடைய நினைவு நாளில், அடுத்த நினைவு நாளிலேயாவது அவருக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புவோம் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் நினைவு நாளில் நாம் பதிவு விரும்பக்கூடிய அடுத்த கட்ட கருத்து. அதுக்கு அடுத்தது நேற்று வந்து கூட்டம், இது மீட்டிங் நடந்தது. ஸ்டாலின் தலைமையில் காங்கிரஸ் குழு ஒரு 5 பேர் நியமிச்சிருக்காங்க. அதாவது சீட்டு, எம்எல்ஏ சீட்டு பங்கீடு குறித்து பேசணும். அவர் ஸ்டாலின் போன தடவை 20 கொடுத்து ஏமாற்றிவிட்டார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை 20 அதிகம், அவங்களுக்கு 2% ஓட்டு. ஏதோ இன்னொருத்துக்கு எப்போவுமே இன்னொருத்தவங்க முதுகுல ஏறி குதிரை சவாரி செய்கிறாங்க. குதிரை சவாரி ஒன்று திராவிட கட்சி இந்த பக்கம், இல்லைன்னா அந்த பக்கம். என்றைக்கும் காங்கிரஸ் தனியாக நின்றுக்கு தான் பூனியாக இருக்காது. அதனால் இப்போ வந்து மீட்டிங் வச்சாங்க. அப்போ எல்லாருமே சொன்னாங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட, நீங்கள் போகாதீங்க, 2ஆம் கட்ட தலைவரை அனுப்பி வைங்க. யாரை அனுப்பலான்னு துரைமுருகன், KN அவங்கள நம்பவே முடியாதுப்பா, நானே போடுறேன்னு வந்து போட்ட உடனே எத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டார். இவங்க கேட்ட சீட்டை பார்த்து அவருக்கு தலை சுற்றிடுச்சு. என்ன அந்த இவ்வளவு சீட்டு கேட்குறீங்க? ஆமாம், அவங்க நிறைய கேட்டிருக்காங்க. நம்மளே அப்படி தான் நினச்சோம், ஒரு 40 கேட்பாங்க, அதெல்லாம் தாண்டி கேட்டிருக்காங்க. அப்போ யோசிக்க, என்னையா எவ்வளோ கேட்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தா மற்றவனுக்கு எப்படி கொடுக்குறது, நான் எப்படி ஆட்சி அமைக்கிறது அப்படின்ட்டு மிகவும் கோபமாக பதில் சொல்லியிருக்கேன். அங்கேருந்து அவங்க இதை அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ராகுல் காந்திக்கு. சார் ரொம்ப கோவிக்கிறாரு, 40 அதிகம்ங்கிறாரு, பழைய 20 தான் கொடுப்பார் இவருக்கு அப்படின்னு மெசேஜ் போயிடுச்சு. ராகுல் காந்தி என்ன பண்ணார், பிரவீன் சக்கரவர்த்தியை கூப்பிடுனார். ராகுல் காந்தி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். நம்மளுடைய சைக்கிள் ஓட்டலாமா, கார் பந்தயம் நடந்ததில்ல, சைக்கிள் பந்தயம் பண்ண அப்படின்லாம் பேசுவார். அந்த பக்கம் அவன் வேலையை காமிச்சிடுவார். பிரவீன் சக்கரவர்த்தி கூப்பிடுனார். பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னா, அவங்களுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி இதெல்லாம் அமைச்சு கொடுக்குறவர், வியூகம், தேர்தல் வியூகம் அவர் தான். இப்போ வந்து டேட்டா அனாலிஸ்ட்டுன்னு ராகுல் காந்தி ஒன்று தொடர்ந்து இது பண்ணியிருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பேர் டேட்டா அனாலிஸ்ட். டேட்டா அனாலிஸ்ட்டு தமிழ் என்னென்னா, தேர்தலில் எவ்வளோ ஓட்டு விழுந்தது, எத்தனை தொகுதி, பூத்தில் எப்படி, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் வச்சு. அதுக்கு பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஆள் தான் தலைவர். ராகுல் காந்திக்கு மிகவும் நெருங்கியவர். அவரை கூப்பிட்டு நீ போய் விஜய்கிட்ட பேசிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை பார்த்துருக்காரு. இது அரசியல் தரப்பில் மிக ஸ்டாலினுக்கே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா எவனை பார்த்தாலும் இந்த விஜயை காமிச்சே பயமுறுத்திக்கிட்டு இருக்கான், நமக்கு ஆவுனா விஜய்ங்கிறான், விஜயை பாராட்டுறான், நம்ம பயந்துடுவோன்னு நினைக்கிறாங்களா, இப்போ காங்கிரஸ் இந்த வேலையை பண்ணிட்டாங்களே அப்படின்னு அதிர்ந்து போயிருக்காராம். பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை பேசிட்டு எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் என்ன எண்ணிக்கை சொன்னாருன்னு தெரியலை. அதனால் அவங்க ராகுல் காந்திகிட்ட போய் விஜய் மடித்து இவ்வளோ கொடுக்குறேங்கிறாரு, அதனால் விஜய் கொடுக்குறேங்கிறாரு, நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த பக்கம் போவான்னு ஓப்பனாக கேட்டுடலாம் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து முடிவு பண்ணியிருப்பதாக ஒரு தகவல்.
அதனால் காங்கிரஸ் கட்சியை விட்டு ஒன்றா கலண்டு இது திமுகவை விட்டு கூட்டணி விட்டு ஒன்றா கலண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமாவளவனில் விஜய் கூப்பிட்டா ஓடியே போயிடுவார். அவர் இங்கே எப்படி சொல்லுவார், அங்கேயும் 20 கோடி 10 சீட்டுன்னா போயிடுவோம். அதனால் திமுக கூட்டணி ஆரம்பித்து வச்சுட்டாங்க காங்கிரஸ். அதனால் வெகு விரைவில் உடையும்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஆனால் விஜய் ஏமாந்துடக்கூடாது. காங்கிரஸ் அங்கே வராங்கன்னு 30 சீட்டு 40 சீட்டு 2% ஓட்டுக்கு கொடுக்காதீங்க. அதனால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றணும். திருப்பரங்குன்றம் இதில் நீங்கள் வாயவே திறக்கலாம், அது தவறு. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், 2 பேருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்னா நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை அமல்படுத்தணும்னாச்சும் சொல்லியிருக்கணும். அது நீங்கள் வாயவே திறக்காமல் இருந்தால் மற்றவர்கள் நீங்கள் அந்த மதத்துக்கு எதிரானவருங்கிற மாதிரி எலெக்ஷன் டைமில் கொண்டு வருவாங்க. அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு முடித்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி முடிவெடுக்கிறீங்க? ஏன்னா அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் கிறிஸ்தவர், இந்து மதத்துக்கு எதிரானவர்னு பரப்புகிறாங்க. அதை மக்கள் நம்பிடக்கூடாதுல்ல. அதனால் நீங்கள் நடுநிலையாளராக இருக்கணும். என்றைக்குமே முதலமைச்சராக வந்துட்டீங்களா, எல்லா மதங்களும் சம்மதம், எல்லாம் நம்ம மதம், நம்ம முதலமைச்சர், எல்லாருக்கும் நம்ம தான் முதலமைச்சர்னு நீங்கள் அந்த நடுநிலைமையாக நடக்கணும். வாயத்திலிருந்து பேசாமல் இருந்தால் அது வேறு விதமான ஒரு கோணத்தில் எல்லோருடைய பார்வையும் போகும் அப்படிங்கிறத விஜய்க்கு செய்தியாக சொல்லணும்.